கொள்ளும்படியாக தேவன் நமக்கு கிருபை பாராட்டி அவருடைய சன்னிதானத்திலே ஆண்டவர் செய்த நன்மைகளையும் கடந்த காலங்களிலே அவர் வழி நடத்தின எல்லா கிருபைகளையும் நினைத்து துதிப்பதற்கும் ஸ்தோத்திரிப்பதற்கும் இது கர்த்தருடைய நாள், மன மகிழ்ச்சி நாள் என்று சொல்லி அவருடைய பாதப்படியிலே ஒரு சில மணி நேரங்கள் அமர்ந்து அவரை கனம் பண்ணும்படியாக வந்திருக்கிறவங்களை யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தேவனுடைய கிருபையும் தேவனுடைய சமாதானமும் மகிழ்ச்சியும் நாம் அனைவரோடு கூட என்றென்றுமாய் தாங்கி இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நேற்றைய நாளிலே இந்திய தேசம் 80வது சுதந்திர தின விழாவை கொண்டாடி நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த நாளிலும் ஆண்டவர் தம்முடைய கிருபையினாலே நம்முடைய விசுவாசத்தை கொண்டு சத்துருவின் கையிலிருந்து விடுதலையாக்கி அவருடைய சன்னிதானத்திலே காணப்படும்படியான சுதந்திரத்தை நம்முடைய தேவன் கிருபையாக தந்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் தேசத்திலே பெற்றிருக்கிற சுதந்திரம், இந்த தேசத்திலே வாழ்ந்து சுகித்திருக்க, சமாதானத்தோடு ஆட்சி செய்வர்களுடைய நீதியோடு வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு இரக்கம் பாராட்டியிருக்கிறார். வாழ்நாள் எத்தனை நாள் என்பது நம்முடைய ஆண்டவர் ஒருவருக்கே தெரியும். அந்த நாள் முழுவதும் இந்தியா சுதந்திரம் அடைந்த இந்த நாட்டிலே நாம் வாழப் போகிறோம். ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற சுதந்திரம் நித்திய காலமாக அவருடைய சன்னிதானத்திலே வாழ்வதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற மகா பெரிய சுதந்திரம். அது எத்தனை பேருக்கு கிடைக்கவில்லை? திருவெற்றியூர் வடமேற்கு பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அவரை ஆண்டவராக, இரட்சகராக, மீட்பராக, வரப்போகிற மேசியாவாக உள்ளத்திலே விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவரை துதித்து பாடிக்கொண்டிருக்கிற நமக்கு அருள் பாவித்திருக்கிறார். அந்த ஆண்டவரை நன்றியோடு நாம் துதிப்பதற்காக தலைகளை தாழ்த்தி சற்று நேரம் ஆண்டவருடைய புகழை, ஆண்டவருடைய அன்பின் வார்த்தைகளை, அவர் நமக்கு கட்டளையிட்டிருக்கிற வார்த்தைகளை கை கொண்டிருக்கிறபடினாலே பாக்கியமுள்ள சந்ததிகளாக இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கும், அது மட்டுமல்லாதபடி சந்ததியாக அவரை தொழுது கொண்டபடிய நிச்சய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு ஆண்டவர் இரக்கம் பாராட்டின அந்த ஆண்டவருக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, எல்லாமே தேவனுடைய கிருபையினாலே, அவருடைய இரக்கத்தினாலே, அவருடைய காருண்யத்தினாலே நமக்கு கிடைக்கப்பட்டது. பலவான்களை வெட்கப்படுத்தும்படியாக பலவீனமான நம்மளை தெரிந்து கொண்டார். ஞானவான்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்களை வெட்கப்படுத்தும்படியாக புத்தீனமானவர்களை நம்மளை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். எல்லாமே அவருடைய கிருபை. இதை நினைத்தவர்களாக ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம். மரியாளை போல ஆண்டவரே, நீரே என் பங்கு, நீரே என் சுதந்திரம் என்று சொல்லி தாவீது அவர்களும் சொன்னார்கள். நாமும் அந்த வார்த்தைகளை சொல்லி தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நல்லவர், நீர் வல்லவர், போதுமானவர், நீர் பரிசுத்தர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே தெய்வம். வானத்திற்கு கீழே பூமிக்கு மேலே உம்முடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் உண்டாக்கப்படவில்லை என்று சொல்லி உரக்க ஆண்டவரே, நாங்கள் உம்மை விசுவாசத்தோடு நாங்கள் தொழுது கொள்கிறோம் ஐயா. இந்த தேவன் என்னைக்கும் உள்ள சதா காலங்களிலும் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறீர், நடத்தப் போகிறீர். அதற்காக உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு செய்த நன்மைகள் ஏராளம் 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 ஐயா. அவைகளை ஒன்றினால், நாவினால், சொல்லினால், எங்களுடைய வாய்ஸ் நாட்களும், எங்களுடைய நாவும் உதடுகளும் உள்ளமும் போதாது ஐயா. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, நீர் விரும்புகிற சித்தம் என்ன? ஆண்டவரே, உம்முடைய சன்னிதானத்தை நாங்கள் காணப்படவும், நீதிகளை செய்யவும், தாழ்மையோடு இருப்பதை இல்லாமல் நீர் எங்களிடத்தில் என்னையா எதிர்பார்க்கிறீர்? ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவையான நேரத்தில் எல்லாம் உம்முடைய வல்லமை உள்ள கரம்
எங்களை தாங்கினது, ஏந்தினது, சுமந்தது, ஆச்சரியப்படத்தக்க விதமான அதிசயங்களை காண பண்ணி, நான் உன் தேவன், நீ பயப்படாதே, நான் உன்னை நீதியின் வலது கரத்தினால் தாங்குவேன் என்று சொன்ன எங்கள் ஆண்டவர் இம்மட்டும் நீ நடத்தி கொண்டிருப்பதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மோடு இருப்பது தான் ஐயா எங்களுடைய உள்ளத்தின் வாஞ்சை ஐயா. உம் சித்தம் செய்வதே எங்களுடைய இருதயத்தின், எங்களுடைய வாழ்க்கையின் பயணத்தில் அதுவே எங்களுடைய ஏக்கமும் எங்களுடைய தவிப்பும் எங்களுடைய ஆசையும் பேரானந்தமும் இருக்கிறது ஐயா. உண்மையே நாங்கள் எங்களுக்கு முன்பாக நிறுத்தி உள்ளோம். நாங்கள் எதை குறித்தும் நாங்கள் கவலைப்படுவதில்லை. ஏனென்று சொன்னால் எல்லாவற்றிற்கும் பெரியவர் எங்களுடைய தகப்பன், எங்களுடைய ஆண்டவர். எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார் என்கிற விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு தேவனிடத்தில் கிட்டி சேர்வதற்கு தந்த வாய்ப்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா, உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா, உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள், என் சுமைகள், என் பாரங்கள், என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே, உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. ஏசையா, உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா, உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஆம் தகப்பனே, வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் என்னுடைய வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல்களையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நன்மையும் தருகிறேன் என்று சொன்னேன். ஆண்டவர், என் நுகம் மெதுவாகவும் என் சுமை இலகுவாகவும் இருக்கும் சொன்ன ஆண்டவரிடத்தில் எங்களை நாங்கள் முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். நீர் எல்லாவற்றையும் எங்களுக்காக பார்த்துக்கொள்வீங்க ஐயா. நீர் எங்களை வழி நடத்துவீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் குயவன், நீர் எங்கள் மெய்ப்பர். அந்த தெய்வம் ஆவியானவராக எங்களோடு கூட வீட்டை அரசால் செய்து கொண்டு உடைய வார்த்தைகளே வாசிக்க, கைக்கொள்ள, பின்பற்ற, அவைகளை போதிக்க நல்ல ஆசனாக இருந்து எங்களுக்கு கற்றுத்தருகிறேன். உடைய சத்தத்திற்கு எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர், நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். தொடர்ந்து உடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறேன். இந்த நாளிலும் அவருடைய சன்னிதானத்திலே அமர்ந்த அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு ஆவியானவர் நமக்கு இரக்கம் பாராட்டியிருக்கிறார். அவருக்கு நன்றி செலுத்துகிறேன்.
பேராயத்தின் மூலமாக இந்த நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு நீதியில் வேறு கொண்டு நம்பிக்கையில் வளருங்கள் என்று தலைப்பின் கீழாக 4 வேத பகுதிகளை வேதாகமத்திலிருந்து வாசித்தோம். அதை ஆதாரமாக கொண்டு இந்த நாளிலே தேவனுடைய செய்திகளை நாம் கேட்போம். அதற்கு ஆதாரமாக தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிப்போம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 23வது வசனம். அந்த சுவிசேஷம் வானத்தில் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. அதற்கென்றே பவுலாகிய நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன், அதற்காகவே நான் பணியாளனாக நியமிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி வேதம் நமக்கு இந்த நாளிலே நினைப்பூட்டுகிறது. இதை ஆதாரமாக கொண்டு வார்த்தையிலே நாம் வேறு கொண்டு இயேசு கிறிஸ்துவின் மேலே நாம் நம்பிக்கையிலே வளரும்படியான தலைப்பிலே இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம். மீகா 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிப்போம். மீகா 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிப்போம். பதிமூன்றாவது வசனத்தையும் வாசிப்போம். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு எச்சரிப்புக்காகவும் போதனைக்காகவும் நம்முடைய ஆவிக்குரிய சத்தியத்திலே வளரும்படியாகவும் ஆண்டவர் நமக்கு தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை நான் அடிக்கடி சொல்வது உண்டு. ஆவியானவரால் எழுதப்பட்டது நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களிலே வளர்வதற்கும் நீதியை தரிப்பிப்பதற்கும் இரக்கத்தை செய்வதற்கும் ஆண்டவர் நம்மளை ஏற்படுத்தியிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மனுஷனே, நன்மை இனதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் என்று சொல்லி தீர்க்கதரிசியாகிய மீகாவின் மூலமாக ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை இன்றைய நாளில் நமக்கு நினைப்பூட்டுகிறார். நீதியை சிநேகித்து நியாயம் செய்து ஆண்டவருடைய சன்னிதானத்திலே காணப்படும்படியாக ஆண்டவர் நினைப்போம். இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 92 நாம் வாசிப்போம். சங்கீதம் 92 12வது வசனத்தை வாசிப்போம். நீதிமான் பேரிச்ச மரத்தை போல வளர்ந்து அவன் செழித்து ஓங்குவான். எப்பொழுது செழித்து ஓங்குவான்? அவன் வேதத்திலே வேறு கொண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை கொண்டு அவன் வளர்கின்ற பொழுது லீபனோன் மரத்தை போல, பனமரத்தை போல அவன் செழித்து ஓங்குவான் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. ஆகவே நாம் எடுத்துக்கொள்வோம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். அந்த அதிகாரத்திலே மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் எகிப்து தேசத்திலிருந்து விடுதலை அடைந்து ஆண்டவரை போற்றி புகழ்ந்து பாடின அந்த பாடல்கள் இந்த வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. முதல் 19 வசனங்கள் மோசே பாட்டு, 20ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும்
அவருடைய சகோதரியாகிய மிரியாம் பாடின பாட்டு அதில் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக 14ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வீட்டுக்கு சென்று வாசிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எவ்வானமாக நன்மைகளை செய்தார் என்று சொல்லி அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. எழுதப்பட்டதும் அல்லாதபடி நாம் இவைகளை நாம் பல முறை கேட்டிருக்கிறோம். அவைகள் நமக்கு ஒரு பரிட்சயமான வேத பகுதியும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்ட அநேக முறை நாம் கேட்டிருக்கிறோம் என்பதுதான் இந்த வேத பகுதியில் நமக்கு சொல்லப்பட்ட கருத்தாக இருக்கிறது. ஒருவேளை ஆண்டவர் பார்வோனையும் அவன் ஜனங்களையும் எகிப்து தேசத்திலே வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கின்ற பொழுது அவர்களை அந்நிய ஜாதிகளிடத்திலே அவர் விற்று போடுகிறார். இல்லை என்று சொன்னார், அவர்களை ஆளுகும்படியான அதிகாரத்தை கொடுக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இது அறிந்திருக்கிற நாம் அவர்கள் பலவிதமான போராட்டங்கள், பல வகையான அழுத்துதல்கள், வாழ்க்கை என்ற பயணத்திலே கசப்பான காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற பொழுது அவர்கள் ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறார்கள், ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார்கள். அதுதான் 14ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன, புறப்பட்டு போங்கள் என்று சொல்லி இங்கு ஒரு வேத வசனம் சொல்கிறது. இதே போலதான் பார்வோனிடத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாக இருக்கின்ற பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் கூக்குரல் தேவனுடைய சன்னிதானத்தில் எட்டுகின்ற பொழுது மோசேயை கொண்டு அவர்களை விடுவிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் யார் என்பதையே இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டும் அறிவது மட்டுமல்லாதபடி பார்வோனும் அவனுடைய ஜனங்களும் அறிந்தார்கள். ஆனால் பார்வோனும் அவனுடைய ஜனங்களும் கடைசி வரைக்கும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் விடுதலை அடைந்து வந்திருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களும் கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்காதபடி ஆண்டவருக்கு எதிராக பார்வோனிடத்தில் காணப்பட்ட அதே குணநலங்களோடு தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்துதல், தேவ ஜனங்களுக்கு, தேவனுடைய தாசர்களுக்கு விரோதமாக முறையிடுதல், பல காரியங்களை செய்கின்ற பொழுது 20 வயதுக்கு மேற்பட்டவர்கள் யாரும் கானானுக்குள் பிரவேசிக்க இல்லை என்பதையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். 2 பேர் கானானுக்குள் பிரவேசித்திருக்கிறார்கள், யோசுவாவும் காலேப்பும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த யோசுவாவும் காலேப்பும் எப்படி கானானுக்குள் பிரவேசித்திருக்கிறார்களோ அதுபோல நீங்களும் கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பமாயிருக்கிறது. அல்லேலூயா. துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தில் மரிப்பது தேவனுக்கு எவ்வளவும் பிரியமில்லை. அவன் மனம் திரும்பி ஆண்டவரை தன் இருதய சிம்மாசனத்திலே அமர்த்தி அவருடைய வார்த்தையின்படி நடப்பான் என்று சொன்னால் அவனும் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பான் என்பதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமாக இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கின்ற பொழுது 14ஆம் பகுதியிலே 14வது வசனம் நம் அனைவருக்கும் மனப்பாடமாக ஒருவேளை சிறு பிள்ளைகள் கூட நாம் தெரியும். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். 13வது வசனம் சொல்கிறது, அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் எட்சிப்பை பாருங்கள், இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை இனி என்றென்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று சொல்லி வேதம் கற்றுத்தருகிறது. எனக்கு அன்பானவர்களே, அவருடைய நீதியிலே தேவனுடைய வார்த்தையிலே நிலைத்து கொண்டிருக்கின்ற பொழுது ஆண்டவர்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார், அவர்களை வழி நடத்தினார், அவரே அவர்களுக்கு எல்லாவுமாக இருந்தார் என்பதுதான் வேதம் நமக்கு கற்றுத்தருகிற பாடமாக இருக்கிறது. ஆகவே நாமும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல அவசர காலத்திலே மட்டுமல்லாதபடி, அழுத்தமான காலத்தில் நேரத்தில் மட்டுமல்லாதபடி, சோதனையான காலங்கள் நேரத்திலும் ஆண்டவர் மேலே நாம் பற்றுதலாக இருப்போம் என்று சொன்னால் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் வளர முடியும் என்பதுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடமாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் பார்வோனிடத்திலிருந்து விடுதலை பண்ணி கொண்டு வருகிறார்.
சிவந்த சமுத்திரம் முன்பாக இருக்கிறது. பார்வோன் பின்பாக வருகிறான். மோசே வழி நடத்தி கொண்டிருக்கிறார். இஸ்ரவேல் சொன்ன செய்திகள், வார்த்தைகள் எல்லாம் நாம் அறிந்திருக்கிறது. முறுமுறுக்கிறார்கள். தேவனுடைய தாசர்களுக்கு விரோதமாக, ஆண்டவருக்கு விரோதமாக, ஆண்டவரே, நாங்கள் எகிப்திலே வேலை செய்து அங்கே மரித்திருப்போம் என்று சொன்னால் அது நலமாகவே இருக்கும் என்று சொல்லி அவர்கள் முறுமுறுக்கிற அவிவிசுவாசத்தை நாம் காண்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளாக வேறு கொண்டவர்கள் ஒரு சில நொடிப்பொழிகளிலே ஒரு கடினமான, ஒரு கஷ்டமான, ஒரு போராட்டமான சூழ்நிலையில் வருகின்ற பொழுது மனம் மாறுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். ஆண்டவர் எவ்வளவு ஆச்சரியவிதமாக அவர்களுக்கு இரவிலே அக்கினி ஸ்தம்பமாக, பகல் நேரத்திலே மேக ஸ்தம்பமாக வழி நடத்தி வந்த ஆண்டவரை இன்றைக்கும் வழி நடத்துவார் என்பது அவருடைய விசுவாசம் இல்லாதபடி அவிசுவாசமாக காணப்படுகின்றதுனாலே ஆண்டவர் மோசேயின் இடத்திலே முறையிடுகிறார். ஆண்டவர் மோசேயின் இடத்தில் சொல்லுகிறார், உன் கையில் இருக்கிறது என்ன கோல் என்று சொல்கின்ற பொழுது அவர் சிவந்த சமுத்திரத்துக்கு நேராக அந்த கோலை நீட்டுகிறார். சமுத்திரம் இரண்டாக பிளக்கப்படுகிறது. தண்ணீர் மதிலாக நிற்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் வெட்டாந்தரையை போல கடந்து செல்கிறார்கள். அங்கே ஆண்டவர் அற்புதம் செய்கிறார் என்பதே இந்த வேத வசனம் நமக்கு கற்றுத்தருகிறது. எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே காணப்பட்ட தடைகள் இருக்கலாம். ஆசீர்வாதம் வருவதற்கு கால தாமதமாக இருக்கலாம். ஒருவேளை நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேனே, என்னுடைய ஜெபங்கள் இன்னும் கேட்கப்படவில்லை என்று சொல்கின்ற காரியங்கள் இருக்கலாம். ஆனால் நாம் செய்ய வேண்டியது என்னது? வேத வசனத்திலே நாம் நிலைத்திருந்து கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்கின்ற பொழுது தேவன் நமக்கு நன்மையானவைகளை கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. அப்பொழுதுதான் பயப்படாதீர்கள், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை, அதிசயத்தை செய்வார் என்று சொல்லி. ஒருவேளை சொல்லுவாங்க, பொங்கி வருகிற பாலை அவசரத்தில் போட்டு உடைச்ச கதெல்லாம் நமக்கு தெரியும். அது ஒரு முதுமொழி நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தில் சொல்லுவாங்க. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை நேற்ற காலத்திலே அவர் செய்கின்றார். அதே தான் நாம் சங்கீதம் 69 வாசிக்கின்ற பொழுது தாவீது அரசருடைய எல்லா நிலைமைகளையும் நாம் அறிந்திருக்கிறோம். அவர் எந்த சூழ்நிலையிலாக இருந்தாலும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதே, ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதிலே, ஆண்டவரை துதிப்பதிலே அவர் எள்ளளவும் குறைந்ததே இல்லை. அவர் எப்பொழுதும் கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். நான் கர்த்தரை எக்காலத்தில் நான் ஸ்தோத்தரிப்பேன், அவருடைய துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 30வது வசனம் சொல்கிறது, தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். எனக்கு அன்பானவர்களே, 33வது வசனம் சொல்கிறது, கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார், கட்டுண்டவர்களினை அவர் புறக்கணிக்கார். அவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார். எந்த சூழ்நிலையிலாக இருந்தாலும் அவருடைய நம்முடைய ஜெபத்தை அவர் புறக்கணிப்பதே இல்லை. தாவீது வாழ்க்கையினுடைய எல்லா சூழ்நிலையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். சொந்த மகனே தாவீதை பகைக்கின்ற பொழுது, தன்னுடைய மாமனார் பகைக்கின்ற பொழுது, சூழ்நிலைகளெல்லாம் மாறுகின்ற பொழுதும் ஆண்டவரை அவன் மறந்ததே இல்லை என்பதுதான் நாம் அறிந்திருக்கிற சத்தியமாக இருக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் ஆண்டவரை நாம் துதிப்பதற்கும் ஆண்டவருடைய வழியிலே நடப்பதற்கும் நாம் அவருடைய சொந்த ஜனங்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் விரும்புகிறார். நாம் வெளிப்படுத்தின விசேஷத்திலே 7 சபைகளை குறித்து நாம் வாசித்திருக்கிறோம். முதலாவது சபை சொல்கிறது, சிபேர்னா சபை, ஆதியில் இருந்த அன்பை நீ விட்டுவிட்டாய், உன்னிடத்திலே ஒரு குறைவுண்டு, நீ மனம் திரும்பாத பட்சத்திலே உன்னை நான் என்னிடத்திலிருந்து விலக்கி போடுவேன் என்று சொல்கிறார். மனம் திரும்புவாய் என்று சொன்னால் நீ கீவின் கிரீடத்தை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் திருவுளம் பற்றுகிறார். எனக்கு அன்பானவர்களே, சூழ்நிலைகள் எப்படிப்பட்டவைகளாக இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தையிலே, வேதம் நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தேவனுடைய தாசன் இப்படியாக சொல்லுகிறார், வேதத்தை நாம் வாசிக்க வேண்டும், வாசித்த பின்பு நாமே வேதமாக மாற வேண்டுமா, நாமே அவருடைய செய்கைகளாக நாம் மாற வேண்டும். நீங்கள் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம் நினைக்கிறேன், இல்லை என்று சொன்னால் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம் நினைக்கிறேன், நீங்களே அவருடைய நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
ஆகவே அவருடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக, அவருடைய வேத வசனத்துக்குள்ளாக நாம் வேர் கொண்டு, எப்படி ஒரு மரமும் ஒரு வேரும் அதனுடைய கிளைகளும் அதனுடைய கனிகளும் எப்படி இந்த பூமியிலே நிலை கொண்டு இருக்கிறதோ, அதுபோல அவருடைய பிள்ளைகளாகிய நாம் வேத வசனமாகிய வேரிலே வேறு கொண்டு கிறிஸ்துவாகிய அவரிலே விசுவாசம் கொண்டவர்களாக வாழ்கின்ற பொழுது மிகுந்த கனிகளை நீங்கள் கொடுப்பீர்கள். மிகுந்த கனிகளை கொடுப்பது மட்டுமல்லாதபடி அவருடைய நாமம் மகிமைப்படுவது, நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு அது இலகுவாக இருக்கிறது. ஆகவே அவருடைய வார்த்தையிலே நாம் நிலை கொண்டிருக்கிறோமா? அவருடைய கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் வளர்கிறோமா? கிறிஸ்துவுக்காக கனி கொடுக்கிறோமா? கனி கொடுத்த நாம் பரலோக ராஜ்யத்தில் எந்த நேரத்திலும், அது ரகசிய வருகையாக இருக்கலாம், பகிரங்கம வருகையாக இருக்கலாம், நம்முடைய ஜீவகாலம் முடிகிறதாக இருக்கலாம், எந்த சூழ்நிலையிலாக இருந்தாலும் ஒரு நாள் வருவார். அவர் ராஜாதி ராஜா, நான் அவரை சந்திக்க நான் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி நாம் முழங்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த வாழ்க்கையிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக பல சூழ்நிலையில் 10 வாதைகள் வந்தது. ஆண்டவர் 10 அற்புதங்களை செய்தார், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். பார்வோனிலிருந்து விடுதலை பெற்று பல தடைகள் வந்தாலும் ஆண்டவர் அவர்களுடைய சிறையிருப்பை மாற்றி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். ஒருவேளை அவர்களுக்கு சிவந்த சமுத்திரமாக இருக்கலாம், தண்ணீர் கிடைக்காத கசப்பான நீராக இருக்கலாம், ஒருவேளை அவர்கள் விரும்புகின்ற உணவுகள் அவர்களுக்கு கிடைக்கவில்லாமல் இருக்கலாம், அவர்களும் முறுமுறுத்தார்கள். ஒருவேளை ஆண்டவருடைய சத்தத்தை வாசிக்கின்ற, கேட்கின்ற, அதன்படி நடக்கின்ற நம்முடைய வாழ்க்கையிலும் பல வகையான சோதனைகள் இந்த நாளிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. நம்ம அருகில் இருக்கிற நம்முடைய அரசாங்க பள்ளியிலே பின்பக்கத்திலே நடந்த சம்பவங்கள் நமக்கு தெரியும். ஒருவேளை பாவங்கள், அநீதிகள், அக்கிரமங்கள் எவ்வளவாக தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கின்றது. இந்த பாவமான வாழ்க்கையிலே நமக்கு தடையாக ஒருவேளை பண பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் கோபமாக இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் பணம், அதிகாரம், அப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். கசப்பு, வைராக்கியம், மன்னிக்கிற தன்மை இல்லாத பல காரியங்கள் நமக்கு தடையாக இருக்கும் என்று சொன்னால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு அவைகள் தடையாக இருக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தடையாக இருந்தது. ஆனால் ஆண்டவரிலே வேறு கொண்ட யோசுவாவும் காலேபும் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசித்தது போல நீங்களும் நானும் பிரவேசிப்பதற்கு இந்த உலகத்தின் காரியங்கள் தடையாக இருக்கும் என்று சொன்னால் அவைகளை நாம் புறம்பே தள்ளிவிட்டு கிறிஸ்துவாகி அவருடைய வார்த்தையிலே நாம் வேறு கொண்டு கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மளை கை தூக்கி வழி நடத்துகிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாகட்டும். அந்த ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. 2வது வேத பகுதியை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களை நாம் வாசித்தோம். இந்த சம்பவம் நாம் எல்லாரும் அறிந்தது. இந்த சூழ்நிலை பல திருச்சபைகள் பரவி கிடக்கின்றன. எத்தனையோ வகையான திருச்சபைகள் இந்த தேசத்திலே, இந்த உலகத்திலே காணப்படுகிறது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கோட்பாடுகள். இதைதான் பவுல், பர்னபா, பேதுருவுடைய வாழ்ந்த காலத்திலேயும் இந்த சம்பவங்கள் அங்கே நடைபெற்று கொண்டு இருக்கிறது. புறஜாதி மக்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்கள், ஆலயத்துக்கு வருகிறார்கள், அவருடைய போதனையை கேட்கிறார்கள். ஆனால் யூத கிறிஸ்தவர்கள் அவர்களுக்கு விரோதமாக சட்ட திட்டங்களை வகுக்கிறார்கள். யூதர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நியாயப்பிரமாணத்தின்படி அவர்கள் சிறைசேதனம் பண்ணப்பட வேண்டும். சிறைசேதனம் பண்ணப்பட வேண்டும். புறஜாதியார்கள் சிறைசேதனம் பண்ணப்பட மாட்டார்கள். இவர்கள் வருகின்ற பொழுது ஒரு தேவனுடைய தாசன் சொல்லுகிறார், வேதாகமத்திலே ஆண்டவர் சில கட்டளைகளை, நியமங்களை கொடுக்கிறார். ஆனால் அந்த காலகட்டத்திலே வாழ்ந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரர்கள் 613 உப நியாயப்பிரமாணங்களை அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யூத ஜனங்களுக்கு, எபிரேய ஜனங்களுக்கு அவர்கள் செய்யும்படியான கட்டளை கொடுத்தார்களாம். அந்த ஒரு கட்டளை தான் விருத்த சேதனம்.
இதை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு திருச்சபைக்குள் வருகின்ற பொழுது பல சட்டத்திட்டங்களை வகுக்கிறார்கள். நீங்கள் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 15ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசியுங்கள். ஆண்டவர் அருவருக்கின்ற காரியங்கள் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை நீங்கள் புசிக்க கூடாது. வேசித்தனத்திற்கும் நெருங்குண்டு செத்தத்திற்கும் இரத்தத்திற்கும் நீங்கள் விலக்கி இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் பேதுரு, அப்போஸ்தலனாகிய பவுல் மற்றும் பர்னபா அவர்கள் எல்லாரும் கூடி இந்த கட்டளைகளை புறஜாதியார்களாக இருந்தவர்களாக இருந்தாலும் சரி, யூத ஜனங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் இவைகளை கை கொண்டு வாழ்ந்தால் போதும் என்று சொல்கிற ஒரு சட்ட திட்டங்களை அவர்களுக்கு நியமிக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை தென்னிந்திய திருச்சபையிலே சட்டத்திட்டங்கள் உங்களுக்கு தெரியும். ஆர்சி சபையில் சட்டத்திட்டங்கள் உண்டு. ஏசி சர்ச் சொல்லுவாங்க, பெந்தேகோஸ்ட் தமிழ்நாடு அப்போஸ்தலிக் சர்ச் எல்லாம் சொல்றாங்க. ஒவ்வொரு திருச்சபைக்கும் ஒவ்வொரு முறைமைகள். ஆண்டவர் என்னத்தை விரும்புகிறார்? ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? வெளியான அலங்காரத்தை பார்க்கிறாரா? எதை பார்க்கிறார்? உள்ளான மனிதனை ஆண்டவர் பார்க்கிறார். ஒருவேளை பல சட்ட சிட்டங்கள், பல முறைமைகளை கையாளுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார், மனுஷனோ முகத்தை பார்க்கிறான் என்று சொல்கிறார். ஆண்டவரிடத்திலே நீங்கள் மத்தேயு 15ஆம் அதிகாரத்திலே வாசிப்பீர்கள் என்று சொன்னால், வேதபாரகர்கள், பரிசேயர், சதுசேயர் பல சட்ட திட்டங்களை, சொம்பை கழுவுதல், அதை கழுவுதல், இதை செய்தல் போன்ற பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகள் மார்க் 7ஆம் அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீங்களே தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன் என்று சொல்கிறார். ஆகவே தேவன் பரிசுத்தப்படுத்தினதை நாம் கெடுக்காக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அப்போஸ்தலர்கள் கூடி 4 சம்பவங்களை அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இவைகளை நாம் கை கொள்வோம் என்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக நாம் பிரவேசிக்க முடியும். ஒருவேளை சட்டத்திட்டங்கள் பல இருந்தாலும் நாம் இந்த நாளினுடைய வேதத்தினுடைய தலைப்பு என்ன சொல்கிறது? வேத வசனத்திலே வேர் ஊன்றி கிறிஸ்துவுக்குள்ளே வளர்ந்து நீங்கள் கனி கொடுக்கின்ற பொழுது தேவ ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்பதுதான் ஆண்டவர் இந்த நாளிலே தம்முடைய ஆவியானவர் மூலமாக பேச விரும்புகிறார். ஒருவேளை உலகமானது பல காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கலாம். நீங்களும் நானும் செய்ய வேண்டியது வேதத்திலே நமக்கு சொல்லப்படுகிறது. கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, வானத்திலிருந்து ஒரு தேவதூதன் இறங்கி இந்த சுவிசேஷத்திற்கு எதிராக உங்களுக்கு நற்செய்திகளை, பல ஆசீர்வாதங்களை சொல்வான் என்று சொன்னாலும் நீங்கள் கேட்கக்கூடாது என்று சொல்லி அங்கு சொல்லப்படும். எடுத்தவர்கள் வாசிப்போம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம். நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷமே அல்லாமல் நாங்களாவது. எப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, 13 நிருபங்கள் 14 நிருபங்களை திருச்சபைக்கு எழுதினவர் சொல்கிறார், நான் சொன்னாலும் வாசிங்க, வானத்திலிருந்து ஒரு தூதனாவது வேறு ஒரு சுவிசேஷத்தை நீங்கள் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவன். பொருளை நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தின் மொழிபெயர்ப்பில் சொன்னால் அவன் விளங்க முடியாது, அவன் நாசமாக போயிடுவான் தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்திலிருந்து கருத்துக்கள் பல சொல்லலாம், ஆனால் வேத உறுப்புகளை நாம் மாற்றக்கூடாது என்பதுதான் வேதம் சொல்லப்படுகிறது. எனக்கு அனுப்பானவர்களே, ஆகவே கலப்பான உபதேசங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்ற வேதத்திலே நீங்களும் நானும் இதில் வேறு கொள்ள வேண்டும். இதை படிப்பவர்கள் மட்டும் அல்லாதபடி இதை இதய பலகையிலே நாம் எழுதி கொண்டு, ஆண்டவரும் அதுதான் செய்தார். தனக்கு சோதனைகள் பாடுகள் வருகின்ற பொழுது வேதம் எனக்கு கற்றுத்தந்திருக்கிறது என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது பிசாசானவன் சொல்வான், வேதத்தில் எழுதப்பட்ட கருத்திற்கு மாறுபாடாக உங்கள் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உங்கள் உள்ளங்கைகளிலே ஏந்தி கொண்டு போவார்களே என்று சொல்லி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் பிசாசானவன் என்ன சொல்கிறான்?
நீர் தாழ குதியும், தூதர்கள் உம்முடைய கைகளில் ஏந்தி கொண்டு போய்வார்களே என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு வார்த்தை தான் அங்கே மாறி இருக்கும். மாறினவன் நம்மளை சோதிப்பான். ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள் பிரவேசிக்கின்ற பொழுது பல பரீட்சைகள் வந்தது. உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நான் வேத வசனத்திலே வேறு கொண்டு இருக்கிறேனா, கிறிஸ்துவை பின்பற்றி கொண்டிருக்கிறேனா, கிறிஸ்துவிலே கனி கொடுத்து கொண்டிருக்கிறான் என்பதை சோதிப்பதற்கு, பரிசிப்பதற்கு பல சோதனைகள் வரலாம். நீங்களும் நானும் வேத வசனத்திலே வேறு கொண்டு கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்ந்திருப்போம் என்று சொன்னால் இவைகளிலிருந்து நாம் வெற்றி பெற முடியும். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெற்றி பெற்றார். பிறந்தவராக ஆண்டவர் இன்றைக்கு நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே அவருடைய சத்தியத்திலே நாம் நிலைத்திருப்போம். அப்பொழுது அந்த மரத்தின் உதாரணத்தை சொன்னேனே, புயல் வீசலாம், வெள்ளம் வரலாம், அதனுடைய வேர் எங்க பதிந்திருக்கிறது? பூமியின் ஆழத்திலே பதிந்திருக்கிறபடினாலே அது எந்த புயலாக இருந்தாலும் சரி, காற்றாக இருந்தாலும் சரி, நீர் ஓட்டங்களே இருந்தாலும் அது சாயாது. இன்னொரு உதாரணத்தை சொல்கிறான் ஒரு பக்தன். கப்பலானது கடலிலே பயணம் செய்கின்ற பொழுது புயல் வீசுகிறது, அதற்கு அசையாதபடி நங்கூரமானது கடலுக்குள்ளாக பதிந்து இருக்கிறது. அது நிமித்தமாக அந்த கப்பல் அசைவதில்லை. நீங்களும் நானும் இந்த ஆண்டவருடைய பிள்ளைகளாக இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நீங்களும் நானும் அசையாதபடி வாழ வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய வேறு, உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய சிறப்பான காரியங்கள் வேத வசனத்திலே பதிந்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்ந்து கனி கொடுப்பீர்கள். அதே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 15ஆம் அதிகாரத்திலே அங்கு நடந்த சம்பவத்தை எழுதி, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நீங்கள் விலகி இருக்க வேண்டும், விலகி இருக்கிறது மட்டுமல்லாதபடி அவருடைய வசனத்திலே நீங்கள் கை கொண்டு வாழ்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பாக்கியவான்கள். அதுதான் வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேத வசனங்களை வாசிக்கிறவனும் இதை கை கொள்கிறவனும் இதை போதிக்கிறவனும் பாக்கியவான், பாக்கியவான் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மளை கனி கொடுக்கும்படியாக ஆண்டவர் செய்கிறார். நாம் வாசித்த நற்செய்தி பகுதியை எடுத்துக்கொள்வோம். எட்டாம் அதிகாரம் 31ஆம் வசனம் முதல் 36வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்டோம். இதற்கு ஆதாரமாக சங்கீதம் 119 105வது வசனத்தை வேதத்தை பார்க்காம அருமையான வாலிப தம்பி தங்கச்சிங்க சிறு பிள்ளைங்க யாராவது சொல்ல முடியுமா? அவங்களுக்கு ஆசை சின்ன பிள்ளையாக மாறிடணும் அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் பெரியவங்களாக வாழ்ந்துடணும்னு சொல்லி உங்களுக்கு ஆசை. பெரியவங்களாக இருந்தால் தான் எவ்வளோ கஷ்டம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் அவைகளை நீங்கள் மறக்கவே கூடாது. ஒரு நாளும் மறக்க. வாசிப்போமா? யாராவது ஒரு வாலிப தம்பி வாசிங்க. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. உங்கள் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறதா? உங்கள் பாதைக்கு நன்மையாக இருக்கிறதா? உங்களுக்கு அது ஆலோசனையாக இருக்கிறதா? உங்களை அது வழி நடத்துகிறதா? அது உங்களுக்கு ஞானத்தை தருகிறதா? வேதமாகிய ஞானப்பாலிலே, தெளிந்த ஞானப்பாலிலே நீங்கள் வாஞ்சையும் தவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பேதுரு உங்களுக்கு நினைப்பூட்டுகிறார். எனக்கு அன்பானவர்களே, வாசிப்போம். 8ஆம் அதிகாரம் 32வது வசனம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள் என்று சொல்லி 36வது வசனம் சொல்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த சத்திய வசனம் தான் நம்மளை விடுதலையாக்க முடியும். இந்த சத்திய வசனம் தான் நம்முடைய பாவத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்க முடியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தான் நம்மளை பரிசுத்தப்படுத்த முடியும். யோவான் 17ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்கிறது, உம்முடைய சத்தியத்தினாலே நான் பரிசுத்தமாக்கப்படுகிறேன் என்று சொல்லி அந்த வேத பகுதி சொல்கிறது. ஆகவே இந்த சத்திய வேதமாகிய இவைகளிலே நீங்கள் நிலை கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இவைகளிலே நீங்கள் நிலை கொண்டிருக்கின்ற பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்களையும்
உங்களுடைய சிந்தனைகளையும் எப்பொழுதும் ஆட்கொள்ளும் என்பதுதான் ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு சொல்லுகின்ற வேத பகுதியாக இருக்கிறது. எல்லாரும் சேர்ந்து வாசிப்பு. இந்த ஒரு வசனத்தை மட்டும் 31வது வசனத்தை நம்ம எல்லாரும் வாசிப்போம். வாசிப்போமா? இயேசு தம்மை அநேகம் பேர் அதை எடுக்கவும் இல்லை, அதை வாசிக்கவும் இல்லை. சரிங்களா? பரவாயில்ல. இயேசு தம்மை விசுவாசித்த நம்மை பார்த்து அவர் சொல்லுகிறார், நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீடர்களாக இருப்பீர்கள். நீங்கள் நிலைத்திருக்கவில்லை என்று சொன்னால் என் சீடராக இருக்க மாட்டீர்கள் என்று சொல்லிதான். நீங்கள் வேத வசனத்திலே நிலைத்திருப்பீர்கள் என்று சொன்னால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். எப்படி கனிகள் கொடுக்க முடியும்? நாம் அறிந்திருக்கிறோம். யோவான் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் என் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள், இது நிமித்தமாக என் பிதா மகிமைப்படுவார். என் வார்த்தை உங்களிலும் நீங்கள் என்னிலும் நிலைத்திருந்தாலும் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டுக்கொள்கிறீர்களோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லிதான் ஆண்டவர் அருமையான வாக்குத்தத்தங்களை செய்து கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தின் பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாக்குத்தத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்துவாய் அவருடைய வார்த்தையிலே நாம் நிலைத்து நிற்போம். ஆண்டவர் நமக்கு பல நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நமக்கு கட்டளையிடுகிற ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களிலே வாசித்த செய்தியினுடைய சுருக்கம், தேவன் விடுதலை தருகிறார். நாம் அந்த விடுதலையை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம் என்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கலாம். சுதந்திர தின விழாவை கொண்டாடின நாம் நீதி செய்யும் அரசாங்கமாக இருந்தாலும் சரி, நீதி செய்யும் ஜனங்களாக வாழ்ந்தாலும் சரி, இந்த பூமியிலே வாழ்வதற்கு அது சமூலமும் சமாதானமாக இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய பிள்ளைகளாக வாழ்ந்து சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கினால் இந்த பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து ஆண்டவர் ஒரு நாள் வருவார். இந்த பூவுலகத்திலிருந்து நம்மளை விடுதலை செய்து அவருடைய ராஜ்யத்திலே நம்மளை நிலை நிற்க செய்கிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின ஆண்டவர் இந்த நாளிலும் ஆவியானவராக நம்மளோடு கூட இருந்து தடை செய்கின்ற எல்லா காரியங்களையும் அவர் நீக்கி நம்மளை முன்னேற செய்கிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். அதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு முகாந்திரம், ஒரே ஒரு நியமனம், கர்த்தருடைய வார்த்தையிலே நீங்கள் நிலைத்திருந்து கிறிஸ்துவுக்குள்ளாக வளருங்கள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே விடுதலை மட்டும் தராதபடி ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர்களை வாசித்தோம் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களிலே. அங்கு பல சட்ட திட்டங்களை வகுத்தார்கள். ஆனால் ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை அவருடைய அப்போஸ்தலர் அவர்களுக்கு போதித்தார்கள். போதித்தவர்கள் அதில் நிலை கொண்டு வாழ்ந்தார்கள், ராஜ்யத்தை சுதந்திரித்தார்கள். நீங்களும் நானும் வேத வசனம் சொல்கிறது, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள் என நினைக்கிறேன். அவருடைய தேவனுடைய கிருபை கொண்டு உங்களுடைய விசுவாசத்தினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களுடையது அல்ல, இது தேவனுடைய ஈவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த ஈவை பெற்றவர்களாக நாம் தேவனுடைய கிருபையிலே, விசுவாசத்திலே, நம்பிக்கையிலே நாம் நிலை கொண்டிருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே ஆண்டவர் தம்முடைய கிருபையினாலே அவருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நிறைவேற்றுகிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். சங்கீதம் 69:30 வசனத்திலிருந்து 36 வசனத்திலே நாம் வாசித்தோம், எந்த துன்ப நிலையாக இருந்தாலும் தேவனை துதித்து அவர் பேரிலே நாம் பற்றுதலாக, அவர் மேலே நான் நம்பிக்கையாக இருப்போம் என்று சொன்னால் விடுதலை செய்கிற ஆண்டவர் சத்தியத்திலே நம்மளை வழி நடத்தி நீதியிலே நிலைநிறுத்தி நம்பிக்கையிலே அவர் வளர செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே நாம் கற்றுக்கொண்ட இந்த பாடத்திலே, வேதத்திலே நாம் வளருவோம், இயேசு கிறிஸ்துவிலே நிலை நிற்போம், விசுவாசத்திலே வளருவோம், கனி கொடுப்போம், அந்த நிச்சய ராஜ்யத்தை நோக்கி நாம் நடைபோடுவோம். அதற்கு தாமே ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். நாம் இங்கு வாழ்கிற வாழ்க்கை நல்ல வாழ்க்கைக்காக மட்டுமல்லாதபடி
கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். கடைசியாக ஒரு போதிக்கிறவனுக்கு ஒருத்தர் சொல்கிறார், ஒரு தேவனுடைய மனிதன் சொல்கிறார், நான் வேதத்தை எவ்வளவு கற்றேன் என்பதை காட்டிலும் நான் பேசுகிற வேதம் என் வாழ்க்கையாக மாறியிருக்கிறதா, கனி கொடுக்கிறதா என்பதை பேசுகிற நானும் கேட்கிற நீங்களும் வேதத்தை வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தி அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். வாழ்க்கை பயணத்திலே மேகத்தூணாய் வருபவரே, வாழ்க்கை பயணத்திலே மேகத்தூணாய் வருபவரே, உம் வார்த்தையின் திருவுணவால் வளமாய் காப்பவரே, உம் வார்த்தையின் திருவுணவால் வளமாய் காப்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யாரென்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யாரென்று நான் அறிவேன். உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யாரென்று நான் அறிவேன். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீர் கற்றுக் கொடுத்த பாடத்தை நீர் எங்களுக்கு நினைப்பூட்டியிருக்கிறீர். இன்னொரு விசையாக வேதத்திலே நாங்கள் நிலை கொண்டு கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்ந்து விசுவாசம் என்கிற பாதையிலே ஓடி கனி கொடுத்து அநேக பேர் புசித்து உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிப்பதற்கு என்னையும் ஒரு வாய்க்காலாக பயன்படுத்தி நானும் அந்த ராஜ்யத்துக்குள்ளாக அநேக ஆத்துமாக்களோடு பிரவேசிப்பதற்கு ஆண்டவர் எனக்கு நீர் உதவி செய்தீர். அதற்காக நன்றி. விசுவாசத்தினாலே உங்களுடைய கிருபையை கொண்டு நாங்கள் ரட்சிக்கப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டு பரிசுத்தவான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நீர் யார் மேலே இரக்கமாக கிருபையாக இருக்க விரும்புகிறீர்களோ அருமேல் கிருபையாக இரக்கமாக இருக்கிறேன் என்று சொன்ன எங்கள் ஆண்டவர் எங்கள் மேல் எப்பொழுதும் இரக்கமாயும் கிருபையுமாய் இருப்பதற்காக நன்றி. தொடர்ந்து நீர் எங்களோடு கூட நீர் பேசு, எங்களை வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினால் மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென். என்னுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட நாம் அனைவரும் எழுந்து நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோம்.